உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் நந்தினி, இந்த ஐஸ்கிரீம். ஏய் நந்தினி, வாங்கிக்கோ. ஐஸ் உருகிட்டு இருக்கு பாரு. ஏண்டா வம்படியா? வீட்ல இருந்து என்ன கூட்டிட்டு வந்து என்ன அந்த திட்டிட்டு இப்ப ஐஸ் வாங்கி கொடுத்து எனக்கு ஐஸ் வைக்கிறியா? ஏய் எனக்கு ஒண்ணும் வேணாம். என்ன வீட்ல கொண்டு போய் முதல்ல விடு. என்ன நந்தினி, நான் எங்க உன்னை திட்டினேன்? அப்போ நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கொஞ்சிக்கிட்டு இருந்தியா? திட்டதானே செஞ்ச? ஏய், அதுக்கு பேர் திட்டுறதா? நீ அப்படி நடந்துகிட்டா நாளைக்கு நமக்கு பிரச்சனை ஆகும் தான் சொன்னேன். இவ்ளோ சாஃப்டாவா அப்ப நீ பேசுன? ரொம்ப கோவமா தானே பேசுன? எங்க நமக்கு கல்யாணம் நடக்காம போயிடுமோங்கிற ஒரு பயத்துலதான் நான் அப்படி ஃபோர்ஸா பேசிட்டேன். எனக்கு மட்டும் அந்த பயம் இல்லாமலா இருக்கு? இன்னைக்கு நடந்த விஷயம் அப்படி. அதனாலதான் நான் அப்படி பேச வேண்டியதா போயிடுச்சு. ஓ சரி குடு. இந்தா. அதையும் மீறி உங்க பையனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவன் உயிருக்கே ஆபத்தாயிடும். உன் தங்கச்சியோட பொண்ணு மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணை கட்டி வச்சாலும் உன் பிள்ளையோட உயிருக்கு ஆபத்து தான். நந்தினி பக்கத்துல அருள் இருந்தாலே அவனுக்கு ஆபத்துன்னு சாமி சொன்னாரே. டேய் அருள், உனக்கு ஒண்ணும் இல்லல? டேய் அருள், அப்பா வண்டி வர்றது கூட தெரியாம அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்பா. டேய், இந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு. டேய், ஒரு பொம்பளை புள்ளைய கூட்டிட்டு வந்து இந்த நேரத்துல தான் நீ ஐஸ் சாப்பிடணுமா? சின்ன குழந்தையாடா நீ? இல்ல வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்த நினைப்புல திரியறியா? டேய் அருள், எங்க போயிருந்த நீ? இவ்ளோ லேட்டா வர? சாப்பிட்டியா இல்லையா? சாப்பாடு எடுத்து வைக்கவா? டேய் 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 அருள், என்ன இவன் எந்த பதிலும் சொல்லாம அவன் பாட்டுக்கு மேல போறான்? ஏங்க எங்க போயிட்டு வரீங்க இந்த நேரத்துல? ஏங்க அருளும் இப்பதான் வந்தான். அவனை கேட்டாலும் எந்த பதிலும் சொல்லாம போயிட்டான். உங்ககிட்ட கேட்டாலும் எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னதாங்க பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. பிரச்சனை இல்லையா? ஏங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அருளும் ஏன் ஒரு மாதிரி இருக்கான்? ஏய், விடிஞ்சா எல்லாம் சரியாயிடும். ஏங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அவனுக்கு என்னதாங்க ஆச்சு?
நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க. ஏய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் சரியாயிடும்னு சொல்றேன்ல, விடு. என்னங்க சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? சரியாயிடும்னு சொல்றீங்க, அப்ப ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். ஏய், வீட்டுக்குள்ள வந்தாலே தொண ஏதாவது கேட்டுட்டே இருப்பியா? ஏங்க எங்க போயிட்டு வரீங்க, என்ன ஆச்சுன்னு தானே கேட்டேன். அதுல என்ன தப்பு இருக்கு? எங்க போயிட்டு வந்தா உனக்கு என்ன? எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கணுமா? என்னங்க இப்படி பேசுறீங்க? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? ச்சே, மனுஷனை நிம்மதியாவே இருக்க விடுறதில்ல. ஏன்டா வீட்டுக்குள்ள வரணும்னு இருக்கு? ஏங்க என்னங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டதுக்கு ஏன் இப்படி பேசிட்டு போறாரு? இவர் பேச்சே சரியில்லையே. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? ஒரு பொம்பளை புள்ளைய கூட்டிட்டு வந்து இந்த நேரத்துல தான் நீ ஐஸ் சாப்பிடணுமா? சின்ன குழந்தையாடா நீ? இல்ல வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்த நினைப்புல திரியறியா? ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்ப பேரை கெடுத்துறாதீங்க. டேய், இப்ப சொல்ற கேட்டுக்கங்க. கல்யாணம் வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் வெளியில எங்கேயாவது பாத்துக்கிறதோ பேசிக்கிறதோ கூடாது. என்ன எதுவும் உனக்கு பிடிக்கலையா வானதி? ஐயோ, என்ன மாமா அப்படியெல்லாம் கேக்குறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. எனக்கு உங்ககிட்ட பேசணும் தான் ஆசை. ஆனா என்னன்னு தெரியல, முன்ன மாதிரி உங்ககிட்ட என்னால பேச முடியல. பேசினாலே ஒரு மாதிரி வெக்கம் வருது. அப்படியா? நான் கூட என்ன பிடிக்கலன்னு நினைச்சு பயந்துட்டேன். நீ ஏன் மாமா அப்படி நினைக்கிற? உன்னை எப்படி பிடிக்காம இருக்கும்? வானதி, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வானதி, என்கிட்ட உனக்கு பிடிக்காதது ஏதா இருந்தா சொல்லு வானதி, அதை நான் மாத்திக்கிறேன். சொல்லு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஏதாவது இருந்தா சொல்லு வானதி, நான் மாத்திக்கிறேன். நிறைய இருக்கு மாமா. நிறைய இருக்கா? ஆமா மாமா. சரி சொல்லு வானதி, நான் மாத்திக்கிறேன். நீ மட்டும் ஏன் மாமா எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி அழுக்காவே இருக்க? அருள் மாமாலாம் பாத்தியா எப்படி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா இருக்காருன்னு? நீ என்னடானா ஏனோ தானோன்னு வேட்டி சட்டையை போட்டுட்டு திரியற. நல்லா ட்ரெஸ் பண்ணு மாமா. இப்படி பரட்டு தலையா இருக்காத மாமா. முடிய வெட்டு, நல்லா தலைய சீவு. தாடிய பாரு எப்படி வளர்த்து வச்சிருக்கேன்னு, அது கொஞ்சம் குறை. இதெல்லாம் செஞ்சா நீ எப்படி இருப்ப தெரியுமா? அப்பதான் முகத்தை பார்க்க லட்சணமா இருக்கும். சும்மா ஹீரோ மாதிரி ஜம்முன்னு இருப்ப. நிஜமாதான் சொல்றியா வானதி? ஆமா மாமா. முத வேலையா நான் சொன்னதெல்லாம் செய். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.